ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஹோட்டல்லலாம் போன உடனே ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டர் ரெசிபி சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரியே வெளியில் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்டர் லேயர் ரொம்ப கிறிஸ்பியாக, அதே நேரத்தில் உள்ளே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கிற மாதிரி ஒரு சிக்கன் 65 வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி சுலபமாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போது இந்த சிக்கன் 65 ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் தான் இந்த சிக்கன் 65க்கு ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போன்லெஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தோன்னா நல்ல கலர் கொடுக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால எந்த கலர் பவுடரும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெப்பர் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் பெப்பராக நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்குறேன். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி தயிராக சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸை ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மாவு நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், அப்புறம் பஜ்ஜி மாதிரி ஆயிரும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. இதே அளவு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறமா நல்லா கையை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துற வேண்டாம். அந்த லெமன் ஜூஸ் அப்புறம் அந்த தயிரில் இருக்க தண்ணியே போதும். தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாக வச்சு நல்லா ஊறணும். அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாச்சு ஊறுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை முந்தின நாள் நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் சிக்கன் 65 பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போது இந்த சிக்கன் 65 நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் ஒரு தடவை ஃப்ரை பண்ண ஆயிலை திரும்ப ரீயூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். நம்ம அதிகமாக எண்ணெயை ரீயூஸ் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணால் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம கம்மியாக ஆயில் சேர்த்து விட்டோம் அப்படின்னா நிறைய ஆயில் வேஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அது நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். ஒரு சைடு ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா வெந்ததுக்கப்புறமா திரும்ப நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா திரும்ப ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்தில் நல்ல கிறிஸ்பியான சிக்கன் 65 நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுக்குன்னு. இதில் நம்ம எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலராக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்ததுனால நல்லா கலர் கொடுக்கும். அது நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே மாதிரியே மற்ற சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து அதே எண்ணெயில் பொரித்து சேர்த்துருக்கேன். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.